ஏக்கா ஏக்கா உட்கார்றது இருக்கட்டும்க்கா. அது அந்த பக்கத்து வீட்டுக்காரி இருக்கல, அவங்க பெரிய மருமாவை ரொம்ப ராங்கியாக இருக்கிறாளாங்க்கா. அடுத்து வந்து 2 மருமாவளும் இப்போ காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு வராளுங்கன்னு வச்சுக்க. பேசினா தான் அது பெரிய மருமக பேசுவாளாம். சரி 3 பேர் இருக்கிறோமே, இந்த நீ சோறாக்கு, நான் குழம்பு வையி, ஒருத்தர் பொரியல் செய்யி, ஒருத்தர் கூட்டுங்க விளக்குங்கன்னு பெரியவ ஒரு எல்லாத்தையும் பகிர்ந்து பேச மாட்டாளாங்க்கா. மூஞ்சி அப்படி தொங்கிக்கிட்டு இருப்பாளாம். இந்த சின்னதுங்களாம் வந்து எக்கா எக்கா எக்கான்னு சிரிச்சு கொணாத்திக்கிட்டு பேசினாதான் அப்புறம் அது லைட்டாக சிரிப்பாளாங்க்கா. அது கூட அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆகணுமாக்கா. என்னமோ அந்த பேட்டரி லோ சார்ஜ் மாதிரி ஏற்ற மாட்டுக்கு சிரிச்சு அப்படி அவள்கிட்ட வலிஞ்சு பேசினோம்னா அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் 1 நாள் கழிச்சு தான் அப்புறம் சகஜத்துக்கு வருவாளாம். அந்த மாதிரி பெரியவ ரொம்ப பெரிய நம்ம தான் தலைவில் வந்தோம், நம்ம தான் பெரிய கண்ட்ரோல்ன்ட்டுக்கா. அப்படி பண்ணுறாங்க பெரிய மருமவ. சின்னதுங்களாம் பாவம் பயந்துட்டு கிடக்குதுக்கா. மூஞ்சு அப்படி ஒன்று உட்காந்துருந்தாலும் பாவம் தானக்கா. அதுங்களும் என்னக்கா செய்யுங்க, நமக்கு அப்புறம் வந்தது தானே. அதுங்களுக்கு ஒரு வேலை சொல்லலாம், ஒரு உதவியா இருக்கலாம்னு நினைக்கலக்கா. சரி விடுக்கா. சரி விடுக்கா.